துபாயில நடைபெறவுள்ள 24 மணி நேர கார் ரேஸ் பந்தயத்துல நம்ம அதிஸ் சார் பங்கேற்க இருக்காரு. இதற்காக பயிற்சிகள்ல ஈடுபட்ட பொழுது கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கூட அவருடைய கார் ஒரு பந்தய பாதையில உள்ள தடுப்பு சுவர் மீது மோதியது. கார் பலத்த சேதமடைந்தாலுமே அதிஸ் சார் எந்த ஒரு காயமுமே இல்லாம மீட்கப்பட்டிருக்காரு. இது குறித்த வீடியோக்கள் கூட சோஷியல் மீடியாக்கள்ல வெளியாகி ரொம்பவே பரபரப்பாச்சு. அதிஸ் சார் ரேசிங் மற்றும் பந்தய அணியை சொந்தமாக வச்சிருக்காரு. இதுல அவர் செப்டம்பர் 2024 தொடங்கிய நிலையில தற்போது கலந்து கொள்ளும் போர்ஷே 992 போட்டி மட்டுமின்றி ஆசியா ஃபார்முலா, BMW சாம்பியன்ஷிப், பிரிட்டிஷ் ஃபார்முலா 3 சாம்பியன்ஷிப் மற்றும் FIA ஃபார்முலா 2 சாம்பியன்ஷிப் போட்டியிலுமே பங்கேற்க இருக்காராம். தற்போது அதிஸ் சார் பயிற்சி எடுத்து வரும் கார் ரேஸ் நேற்று இரவு தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம அதிஸ் சாருடைய அணி 7வது இடத்தையுமே பிடிச்சிருக்கா. இந்த சம்பவம் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுவதால ஏகேவிற்கு பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த லெவலுக்கு செல்லும்படி பல பிரபலங்களுமே அவரை வாழ்த்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கார் ரேஸ் முடித்த ஏகே அவர்கள் பேட்டி ஒன்றை கொடுத்திருக்காரு. அதாவது தற்போது கார் ரேஸ்ல மட்டும்தான் ஈடுபட போறாராம். இதனை முடித்த பிறகுதான் அடுத்து எந்த படத்துல கமிட் ஆக போறோம் அப்படின்ற பேச்சுவார்த்தையிலே இறங்குவாரா. இது முடியறதுக்கே கிட்டத்தட்ட 3 அல்லது 4 மாதங்கள் ஆகக்கூடும் அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதிசருடைய மேலாளரான சுரேஷ் சந்திரா அவர்களே அறிவிப்பார். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.